ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்புறமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு ஒருவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த, அவரிலே நாம் கலிகூறத்தக்கதாக இந்த நல்ல நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் தேவ கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான மகிமையான தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மை மீட்ட வந்த தேவனாக இருக்கிறார். நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இரக்கம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, உமக்கு நன்றி. கத்தராகி இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. அற்புதமானவரே, உமக்கு நன்றி. அதிசயமானவரே, உமக்கு ஆலோசனை கர்த்தரே, உமக்கு நன்றி. நித்திய தேவனே, உமக்கு நன்றி. நிதம் எங்களை காக்கிறவரே, உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, உமக்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டவரே வாரத்தின் முதலாம் நாளில், இந்த விசேஷித்த நாளிலே உடைய கரத்திலே வர தேவன் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்காய். நீர் உங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவராய், எங்களோடு கூட இருக்கிறவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களை விசாரித்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவர் என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறீரப்பா. அந்த மகத்தான தேவனாகி உமக்கு நன்றி சொல். இந்த நல்ல நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பலத்த கரத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கும். துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் பாடல்களிலும் அன்றரை வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலம் உம்மை மகிமைப்படுத்துகிற நேரத்தில், உம்மை கனப்படுத்துகிற நேரம், உம்மை ஆராதிக்கிற நேரத்தில், தொழுது கொள்கிற நேரம் உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இறங்கி அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடர்ந்து கிடைக்க இரக்கமாக வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதியும். வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். தேவன் தடைகளை எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தப்பட தேவ இரக்கம் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற இந்த மகத்தான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் பாடல் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறார். பாட்டு புத்தகத்திலே இந்த நாளிலே நம்முடைய தேவநாம மகிமைப்படும்படியாக தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கங்களுக்காக, அவர் பாராட்டின தயவுக்காக இந்த ஆராதனையிலும் கூட அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட்டு புத்தகத்தில் 277 ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்கிற பாடல் மூலமா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம் மத்தியில் இருக்கத்தக்கதா பாடல் மூலமாய் அவரை
ஓசன்னா பாடுவோம் இயேசுவை தாசர் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே மைந்தனுக்கு ஓசன்னா முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார் முன்னும் பின் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார் அன்று போல இன்று நாம் அன்பாய் தூர் பாடுவோம் அன்று போல இன்று நாம் அன்பாய் தூதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனு ஓசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனு ஓசன்னா சின்னமரி மீதிலே அன்பர் பவனி போனார் சின்னமதில் நீரில் அன்பர் பவனி போனார் இன்னும் அவர் என்னகத்தில் என்றும் அரசாலும் இன்னும் அவர் என்னகத்தில் என்றும் அரசாலுவார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் தாவீது மைந்தனு ஓசன்னா உன்னதத்தில் தாவீது மைந்தனு ஓசன்னா பாவமதை போக்கவும் இப்பாவியை மீட்கவும் பாவமதை போக்கவும் இப்பாவி கை தூக்கவும் பாசமுள்ள இயேசை பவனியார் போகிறார் பாசமுள்ள இயேசை பவனியார் போகிறார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ் பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ் ஜாலர் வீணையோ பாடி முத்திதன் செய்குவோம் ஜாலர் வீணையோடு பாடி மதை முத்தி செய்குவோம் ஓசன்னா பாடுவோம் தாசரே உன்னதத்திலே தாவி மைந்தனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே தாவி மைந்தனுக்கு ஓசன்னா குரு தோழை ஞாயிற்றில் குரு பாதம் பணி குரு தோழை ஞாயிற்றில் குரு பாதம் பணி கூடிய பெற்று நாமும் தேவனை நாம் போற்றுவோம் கூடிய பெற்று நாம் தேசுவை நாம் போற்றுவோம் இயேசு பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு அதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஆமென். நம்முடைய தேவன் அவர் இந்த உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்காக இந்த பூமியிலே மனுஷராய் இறங்கி வந்தார். நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்தை போக்கவும் பாவியாகிய நம்ம ஒவ்வொருவருடைய கைகளை பிடித்து நம்மை
மரணத்தில் இருந்து மீட்கும்படியாய் அந்த பாசமுள்ள தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எருசலேம் பட்டணத்திலே அங்கே பவனி சென்றது இந்த பாடல். ஆகவேதான் அங்கே அவர்கள் முன்னும் பின்னும் அந்த ஷாலோம் என்கிற அந்த நகரானது, ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன் என்று பெயர், அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஷாலோம் நகரத்திலே அங்கிருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அன்றைக்கு பாடினது போல நாமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு நாள் இந்த குருத்தோலை ஞாயிறிலே தேவனை உலகம் முழுவதும் நினைத்து அந்த ஓசன்னா பாடுவார்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஓசன்னா என்றால் ஜெயம், வெற்றி. அந்த வெற்றியின் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1619வது பாடல். பாட்டு புத்தகத்திலே 1619. இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். இயேசு ராஜா எங்கள் ராஜா என்னென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரியோ கோட்டை நிறைத்து நின்றாலும், பயமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. யோசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன் செல்லுகிறார். நாம் அவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் முன்னே சென்று அவரை ஒவ்வொரு நாளும் துதித்திலும் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் போற்றும் பொழுது அந்த மகிமையின் தேவன் மகத்துவமானவர். நமக்கு தொல்லைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் பயப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தர் நம்முடனே இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்து, யோர்தானை போல வெள்ளம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், போர்கள் ஏற்பட்டாலும், குழப்பம் ஏற்பட்டாலும், தேவன் எப்படி அந்த எதிரிகோ கோட்டை அன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக நின்ற பொழுது அங்கே துதித்தலினாலே அந்த கோட்டை இடிந்து விழுந்து, அதை போல நாமும் துதிக்கிற பொழுது, ஸ்தோத்தரிக்கிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது ஒரு பயமும் இல்லாமல், ஒரு கலக்கமும் இல்லாமல் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த எரிகோ கோட்டையை அவர் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி போடுவார். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த யோர்தானையே கடக்க செய்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே ஒரு அருமையான பாடல் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த மாதம் முழுவதும் நம்மை கனிமணி போல காத்தவரை, பலப்படுத்தினவரை, இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மை விசாரிக்கிறவருக்கு மகிமைப்படுத்தும் வண்ணமாய் ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாய். ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்.
கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். கிருபையாயிரும், இரக்கம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜ். ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே இரக்கமாய், இரக்கமாய். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவன். எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்த, மகிமைப்போம், உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க இந்த இடத்தை கொடுத்திருக்காய். உற்சாகமாய் பாட, உண்மையாய் உத்தமமான இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொன்னமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் பரிசுத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு இரக்கம் பார். உம்முடைய இரத்தத்திலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கார். உம்முடைய இரக்கம் கிருபை எங்களுக்கு கிடைப்பதற்காக தொடர்ந்து உம்முடைய தயவு இருக்கிறது. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு உம்முடைய பிரசன்னம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 1595வது பாடல். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். 1595வது. ஸ்தோத்திரம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கொடி பிடிப்போம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே.
அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் மலரை வென்றிடுவோம், ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்றிடுவோம், வெற்றிக்கும் தேடி தேடுவோம், நாம் வீரன் நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம், காடானா மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், கலப்பையில் கை வைத்தவன் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரன் நடந்திடுவோம், கொழியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் கொழியா பிடித்திடுவோம், சுவின் நாமத்தினால் விசுவாச கேடு பிசாசை வென்றிடும், விசுவாச கேடையத்தால் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி கொடியை பிடித்து நாம் சோர்வுடனே அல்ல வீரத்துடனே, ஒரு போர்க்களத்திலே ஒரு போராளி எப்படி வீரநடை நடக்கிறார், அதை போல நாம் அஞ்சாதபடி தேவன் நமக்கு முன் சென்று, சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடிபிடித்து நமக்கு முன் செல்லுகிறார். 1000 துன்பங்கள் வந்தால் அது நம்மை அணுகாதபடி ஆவியானவர் நமக்கு வார்த்தை என்னும் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிர்த்து வருகிற கோலியாத்தை முறியடிக்க விசுவாசம் என்னும் கேடயத்தை, பிசாசின் தலையை நசுக்கின தேவன் நமக்கு முன் செல்லுகிறார். ஆகவே நாம் திரும்பி பாராதபடி, இந்த உலகத்தை திரும்பி பாராதபடி, இந்த உலகத்திலே காணப்படுகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, அசுத்தங்கள், அருவருப்புகள், மேன்மைகள், மேட்டுமையான காரியங்களை பாராதபடி கர்த்தருக்காக நடக்கிற பிள்ளைகளாக, அஞ்சாதபடி நடக்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கென்று வீரநடை நடக்கிற பிள்ளைகளாக நடக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி தேவ பிள்ளைகள் நம்மளை யாராவது ஒருவர் மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென், நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
பிள்ளைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை கூட நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாமல் இருக்கிறது உடைய கிருபை கர்த்தாவே. ஆமென் ஆமென் ராஜாவே. ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனா மாற்றி கர்த்தாவே. நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஆமென். நீ சொல்ல ஆகும் கர்த்தாவே ஆண்டவரே உடைய வார்த்தையில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, ஜீவன் உண்டு கர்த்தாவே. உலகம் ஒரு நாள் அழிந்தால் ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இந்த கர்த்தாவே நீ நடக்கிற ஆராதனையாக உடைய கிருபை இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே உற்சாகத்தோடு கர்த்தாவே பாடுகிற பாடல் உற்சாகத்தோடு பாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையா இரக்கமா கிடைக்காதபடி கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற கர்த்தாவே கல்வியை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேக பாடத்தில் கர்த்தாவே நீ எத்தனை அரசியலில் மருத்துவமே சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே நீ ஆண்டவரே அந்த உண்மை எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த உண்மையை கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே செய்திகளில் கர்த்தாவே செய்திகளை எல்லாம் நல்லபடியாக கிருபையா இரக்கமாய். உங்களுடைய செய்தியை நாங்கள் நல்லபடியாக கேட்க வேண்டுமா. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆமென் ராஜா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தாவே. வரப்பட்ட தரப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே தடையை எடுத்து போட்டு கர்த்தாவே ஆமென் ஆமென் ராஜா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள் அப்பொழுது நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் தேடும் பொழுது உங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே நீ எல்லாத்தையும் தர வல்லவரே. கிருபையாயிரும் இரக்கமாய். ஸ்தோத்திரமா ஆமென் ஆமென் ராஜா. கிருபையாயிரும் இரக்கமாய் இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் இரக்கமாய் இரக்கமாயிரும் இரக்கமாய். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கமாயிரும் கிருபையாயிரும். ஸ்தோத்திரம் இரக்கமாயிரும் இரக்கமாய் இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ராஜா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென் ராஜா. ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமான கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்திற்காய் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காய் நன்றி. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டியிருக்காய். எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளும் உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த கனப்படுத்துகிற ஆவியை கொடுத்திருக்காய். ஒரு மனதோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற கிருபை கொடு. நீ சொன்னீரப்பா, எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர்
ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை எடுத்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒருமனதோடு விடுதலையோடு ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம், நம்முடைய இரக்கம், தயவு கிடைக்கும். இதை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நாம் எழுந்து நின்று தேவனாக மகிமைக்காக வேத புத்தகத்திலே சங்கீத புத்தகத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் 75ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 75ஐ நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 75ஆம் சங்கீதம் 75 உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபத்திருக்கிறது, உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்னென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். வேத புத்தகத்திலே மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21 1 13 வரை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தேலுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நசரேத்திலிருந்து வந்து தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு
எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ள புகையாக்கினீர்கள் என்றார். ஆமென். ஆமென். நாம் 3 நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலும் வாசிக்கப்பட்ட நம்முடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த நாளில் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நம்மிடத்திலே வரும்படியாக உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போல ஒரு நாளிலே நீர் அங்கே எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது அங்கே நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் இங்கே பார்த்தோம் அப்பா. அந்த பட்டணத்தார் எவ்விதமாய் அவர்கள் உம்மை வரவேற்றார்கள், அந்த ஜனங்கள் எவ்விதமாய் உம்மை மகிமைப்படுத்தினார்கள், உம்மை கனப்படுத்தினார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியாது நீர் என்ன நோக்கத்திற்காய் அங்கே வருகிறீர், அங்கே என்ன நடக்கும், அங்கே எப்படி நீர் மகிமைப்பட போகிறீர், நீர் யார் என்று அவர்கள் அறிந்த ஒரு சில காரியங்களை மட்டுமே அவர்கள் அறிந்தனர். ஆனால் மிக முக்கியமான காரியங்களை நீர் நிறைவேற்ற அந்த பட்டணத்திற்குள்ளாய் வருகிறீர் என்று அந்த ஜனங்கள் அறியாதபடி அங்கே அவரை வரவேற்ற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதை இன்றைக்கும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதனுடைய மகிமையை, மகத்துவங்களை, மேன்மைகளை நாங்கள் நினைவு கூற தேவன் எங்களுக்கு இந்த நேரத்திலே வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை ஒரு விஷயம் கூட நீர் தாமே பேசி அதை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை புரிந்து கொள்ள தேவன் கிருபையும் இரக்கத்தையும் இது எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு கிருபை நிறைந்தது, எவ்வளவு இரக்கமானது, அதிலே அற்புதம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அதிலே நன்மை இருக்கிறது, அதிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது என்றும் அது எந்த நோக்கத்திற்காய் சொல்லப்பட்டதோ அது சரியான நேரத்திலே சரியான இடத்தில் அது நிறைவேறினது என்று அறிந்து கொள்ள தொடர்ந்து அதை புரிந்து கொள்ள கிருபையத்தார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாங்கள் அதை கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதம் நீரே மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கவும் நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நாம் வேதத்திலே அநேக காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நேரத்திலே மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஒரு நோக்கத்திற்காக வருகிறார். ஆமென். இந்த பூமியிலே அவர் ஒரு தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய அவர் என்ன நோக்கம் என்றால் அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். வாசிங்க, இந்த இப்ப வாசித்த மத்திய 21:4 நம்ம வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். எப்படியாமா? அவர் சாந்த குணம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இரண்டாவது அவர் வருகிற அந்த வரவேற்பு காரியம். அவர் எதுல வருகிறாராமா? கழுதை மேலும் கழுதை மரியின் மேலும் ஏறி வருகிறார். இங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, எருசலேம் பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்க வருகிறார்? எருசலேம் பட்டணம். பாருங்க, இயேசு கிறிஸ்து
அந்த எருசலேமில் இருக்கிற பெத்லகேமில் தான் அவர் பிறந்தார். எருசலேமில் இருக்கிற அது இதே மத்தேயுல நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ எருசலேமில் பெத்லகேமே என்ன சொல்லப்பட்டிருக்குது? யூதாயாவில் எல்லாம் பெத்லகேமே உன்னிடத்திலே யார் புறப்படுகிறாராமா? வாசிங்க 6ஆம் வசனம் 2:6 பாருங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய, யாரு? என் ஜனம், மை பீப்புள் அப்படிங்கிறார். இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இது மீகா 5th chapter 2nd verse சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமுடைய தலைநகரம் தான் என்னது? கேபிட்டல் என்னது? எருசலேம். எருசலேம் அன்னத்த கேபிட்டல். எருசலேம் தான் யாருது? தாவீதின் நகரம். யாருடையது? சிட்டி ஆஃப் டேவிட். சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதினுடைய நகரம். ஏனென்றால் தாவீது தனக்கென்று ஒரு நகரத்தை கட்டி தன்னுடைய ஜனங்களை அங்கே வைத்திருந்தார். இன்னொன்று எருசலேம் என்றால் அது சமாதானத்தை குறிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் இயேசு அந்த எருசலேமுக்கு வருகிற பொழுது அங்கிருக்கிற அந்த ஒலிவமலை, எருசலேமிலே என்ன இருக்கிறது? ஒலிவமலை என்கிற ஒரு மலை. அந்த மலை பேரு தான் ஒலிவமலை. ஏனென்றால் அந்த மலையில ஒலிவ மரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒலிவமலை அருகாக இருக்கு. அந்த நகரத்துக்கு அங்க வருகிற அந்த இடத்துல பெத் கபேயு, அந்த ஒரு வில்லேஜ் பேர் என்னது? பெத் பகேயு. அந்த கிராமத்து பேர் என்னது? பெத் பகேயு. வாசிங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஒலிவமலை அருகிலான பெத் பகேயு என்கிற அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இங்க வருகிற இயேசு அவருக்கு தெரிகிறது அந்த கிராமத்துக்குள்ள அவருக்காக ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும். இப்ப நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? எருசலேம் நகரம். அந்த எருசலேம் நகரிலே அந்த ஒலிவமலை, அடுத்தது அந்த பெத் பகேயு என்கிற ஒரு கிராமம். பாருங்க, அந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அவர் வேறொரு தேசத்தில் இருக்கார். அவர் எங்க இருக்கிறவரு? அவர் இருக்கிற இடம் என்னது? இவர் யாருன்னு கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க? இவரு நாசரேத்தில் உள்ள கலிலேயா. வாசிங்க 11ஆம் வசனம். பாருங்க, அவர் எங்கிருந்து வருகிறார்? கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்கிற ஒரு பகுதியில் இருந்து அவர் வருகிறார். இப்ப இவரு பாருங்க, அதான் தேவன். அவர் செய்கிற எல்லா காரியங்களும் அதிசயமானது. ஆமென். அது மட்டுமல்ல, அது ஒவ்வொன்றும் அங்கே முன் குறிக்கப்பட்ட ஒரு ப்ராஃபஸியாக இருக்கிறது. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அவர் அந்த இடத்துக்கு அங்க ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் இருக்கும். அதை பிடிச்சு கொண்டு வாங்க. அது யாராவது கேட்டா அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். அப்படி நீ சொன்னீன்னா அவங்க உடனே அதைய விட்டுருவாங்க. அதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்காது, எந்த தடையும் இருக்காது. அல்லது கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். அதுதான் தேவன் முன் குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம். அந்த சீசர்களுக்கு தெரியாது.
இன்னொன்று, அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட அத்தனை பேர் வர்றாங்க. அவங்க யாருக்குமே தெரியாது அந்த கிராமத்துக்குள்ள அந்த இருக்கிற அந்த கழுதையை குறித்தோ அல்லது அந்த பட்டணத்துக்குள்ள அந்த எருசலேமுக்குள்ள அவர் எப்படி போவார் என்றோ யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 20ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. இயேசு என்ன சொல்லுகிறாருன்னு நீங்க கவனிக்க வேண்டும். பாருங்க, எருசலேமுக்கு தான் ஏன் போகிறேன், why you want to go to Jerusalem, அந்த எருசலேமுக்கு அவர் ஏன் போக வேண்டும் என்று அவர் முதல்லயே தெரிஞ்சிருக்கார். ஆமேன். பாருங்க, அதனால அதுதான் அவரை நம்ம தேவன் என்கிறோம். ஆமேன். நம்ம இங்க இருக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம். இப்ப நமக்கு மரணம் எங்கே வரும்? நமக்கு மரணம் எங்கே வரும்? எப்படி நடக்கும்? எந்த நேரத்தில் நடக்கும்? எந்த நிமிஷத்துல நடக்கும்? அது எப்படிப்பட்ட மரணம் என்று இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரே அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறப்போ மரண சாசனம் எங்கேயோ, எப்படி மரண சாசனம் எங்கேயோ அந்த சாசனத்தை எழுதியவனுடைய மரணமும் உண்டாயிருக்க வேண்டும். வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:16 வாசிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் வாசிக்கலாம். எபிரேயர் 9 வாசிங்க. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாசனத்தை எழுதியவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். வாசிப்போம், ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். அதிலே வாசிக்கலாம். For there there must also of necessity be the death of the testator. பாருங்க, அதை எழுதினவனுடைய மரண சாசனம் அது என்னது? மரண சாசனம் அப்படின்னு என்னது? இந்த பூமியில மனுஷனுக்கு என்ன உண்டு? அதனாலதான் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. எப்படி? ஒரு முறை பிறப்பது, ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியதினா என்னது? அதுதான் லா, அதான் சட்டம். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில ஒரு முறை பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு முறை பிறக்கிறார். அப்ப அவருக்கு மரணம் என்ன உண்டாக வேண்டும்? அவருக்கும் மரணம் உண்டாக வேண்டும். ஏன்னா அது அந்த மரண சாசனத்தை எழுதுனது யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் அங்க பாருங்க, the testament is there must also necessity be the death of the testator. என்ன மரண சாசனம் எழுதினார்? என்ன எழுதினார்? வாசிங்க, உபாகமம் 21:23 சொல்லுது. உபாகமம் 21:23. Deuteronomy 21:23. அப்பொழுது அவன் சாகுபடி அந்த பட்டணத்தின் மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறி கடவார்கள். இப்படியே 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாவது நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்ட தேவனால் சமைக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து உன் தேசத்தை சரி, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சிலுவை மரணத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிலுவையிலே மரிக்கப்பட வேண்டிய அந்த மரணம். ஒருவன் ஒரு தவறு செய்தால் அவன் சிலுவையிலே
அவனை அடைந்து அவனை கொல்லுவதற்காக அந்த சிலுவை மரணத்தை செய்ய வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த காலத்தில் அதுதான் அங்கே செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். பாருங்க, அப்போ இந்த வேதத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களை வாசிங்க. அவர் அங்க நீங்க வாசித்தீங்கன்னா இதே உபாகமம் 30:15 வாசிங்க. பாருங்க, ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைக்கிறேன். இப்ப தேவன் பூமியில மனுஷனை படைத்து ஜீவனை வைக்கிறார். முதலாவது என்னது? ஜீவனை வைக்கிறார். அடுத்தது நன்மைகளையும் வைக்கிறார். அதை போல மரணத்தையும் வைக்கிறார், தீமையும் வைக்கிறார். இதுல நீ எதை தெரிந்து கொள்கிறாய்? இதில் எதை நீ தெரிந்து கொள்கிறாய்? ஜீவனையா மரணத்தையா? ஜீவனையா மரணத்தையா? உனக்கு ஜீவன் வேண்டுமானால், இஃப் யூ நீட் லைஃப், டூ இட் குட்ஸ், நன்மை செய். இஃப் யூ நீட் லைஃப், உனக்கு நன்மை வேண்டுமான ஜீவன் வேண்டுமானாலும் நன்மை செய். இல்ல உனக்கு மரணம் வேண்டுமானா, யூ டூ இட் ஈவில் திங்ஸ், ராங் திங்ஸ். மரணத்தை செய்கிறதா என்னது? ஈவில் திங்ஸ், ராங் திங்ஸ். தவறான காரியங்களை செய்கிற பொழுது அங்க என்ன வருகிறது? தீமை செய்கிற பொழுது மரணம் வைக்க. இந்த ரெண்டையும் தேவன் வைக்கிறார். சோ இதுல எதை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள்? இன்றைக்கு ஜனங்கள் அதைத்தான் நீங்க 19ஆம் வசனத்துல வாசிங்க. அதுல 19ஆம் வசனத்தை பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறார். அதுதான் டெஸ்டிமனி. வானம் பூமி. இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா பூமியில தான் பிறக்க முடியும், வேற எங்கேயும் பிறக்க முடியாது. அப்ப இந்த பூமியில நீங்கள் செய்கிற கிரியைகள் அது உங்களை சாட்சி கொடுக்கும். நீங்க இல்ல நான் வானத்துல போய் அங்கதான் மறிப்பேன், இல்ல வானத்துலதான் போய் தங்குவேன், இன்னைக்கு மனுஷங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப வானத்தையும் அங்கே தேவன் சாட்சியாக வைக்கிறார். ஆமென். பாருங்க, வானத்தையும் பூமியும் உனக்கு சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் வாசிப்பதையா நீயும் பாருங்க, யாரு? உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியும், யூ அண்ட் யுவர் ஜெனரேஷன் பிழைக்கும்படி. என்னது? பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். பாருங்க, அதற்கு கடைசி வசனத்துல சொல்றாரு, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அப்போ உங்களுக்கு ஜீவன் வேண்டுமானால் நீங்க அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏன் இன்றைக்கு பூமியில மனுஷர்கள் ஏதோ இருக்கிறோம், ஏதோ சாகிறோம், ஏதோ மறிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? அவர்கள் தேவனை குறித்து சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த சூசிங் இல்லை, சூசிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. என்ன ரீசன்? தங்களுடைய மனதை தாங்களாகவே டியூன் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர் சொன்னாலும் கேட்பதில்லை, நண்பர்கள் சொன்னால், அல்லது ஒரு நல்ல மனிதர்கள் போய் நீங்க இப்படி இருங்க, இதுதான் நல்லது, இதுதான் சரி, இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றாலும் அதை என்ன செய்வதில்லை. அதை தெரிந்து கொள்ளாதபடி தங்கள் மனதை, தங்கள் இருதயத்தை, தங்கள் வழிகளை, தங்கள் சிந்தனைகளை என்ன செய்து கொள்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாக செய்து கொள்வது. சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளாய் வரலாம். எங்கே மரணம் உண்டோ அங்கே மரண சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாயிருக்குவேன். இப்ப இந்த மரணத்தை எழுதினது யாரு? தேவன். மரணத்தை எழுதினது யாரு? காட், ஜெகோவா. யாரது? யெகோவா தேவன். இப்போ இந்த யெகோவா தேவன் என்ன செய்ய வேண்டும்? He should die. Jehovah should die.
அதான் அங்கே மரணம் சாசனம் எங்கேயோ அந்த மரண சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாயிருக்கும். அது மலையாளத்தில் வாசிப்போம். ஹீப்ரூ 9:16 വാസിക്കും. നിയമം ആവശ്യം பாருங்க. நியமகர்த்தா அவர் யாரு? அந்த நியமத்தை எழுதின கர்த்தா, அதை செய்தவர். அவருடைய மரணம் அவசியம், அது அவசியம். தமிழ்ல எழுதுனது எங்கேயோ அங்க அவருடைய மரணமும் உண்டாக வேண்டும் இருக்கு. மலையாளத்தில் அது அவசியம்னு போட்டிருக்கு. இட்ஸ் மஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே இந்த பூமியில அவர் வருவார் என்று, அவர் இந்த பூமியில மனுஷனாய் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். ஆமென். தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் அதை அறிவிக்கிறார். அதைத்தான் மத்தேயுல நம்ம வாசித்தோம். இப்போ அதே இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றார் வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். ஏன் அவர் எருசலேம் பட்டணம் சென்றார்? why you want to go to Jerusalem? வாசிப்போம். Matthew 20th chapter 20, 17, 18, 19. உங்களில் எவனாகிலும் மத்தேயு 20:17 பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகிற பொழுது பாருங்க 12 சீசர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு போறான். என்ன செய்கிறார்? சீசர்களை தனியா அழைச்சிட்டு போய் இப்போ ஒரு காரியத்தை சொல்றார். இட்ஸ் சேயிங் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். கவனமா கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுசும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்துல பரியாசக்காரர்களும் தேவனை மறுதலிக்கிறவர்களும் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் பின்வாங்கி போனவர்களும் அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துரோகிகள், இப்படி அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஜனங்கள் இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ளுகிற பொழுது அவருடைய மரணம் எப்படி நடந்தது என்று அவருக்கே தெரிகிறது. பாருங்க, அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. ஏன்னா அதை வாசிக்கிறோம் என்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்ம எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரிய வேண்டும். ஆமென். ஏன்னா நம்ம எங்க இருக்க போறோம்னு வேதம் சொல்லுது. எங்க இருக்க போறோம்? தேவனோடு கூட இருக்க போகிறோம். ஆமென். மரணம் இல்லாத ஒன்றை நம்ம ருசிக்க போகிறோம். இனி நமக்கு மரணமே இல்லை. அதான் என்னது? நித்திய ஜீவன். அதான் என்னது? ஜீவன். அந்த ஜீவனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஜீவனை கொடுத்தார். ஆமென். அதான் இங்க அவர் சொல்றாரு பாருங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்க என்ன நடக்குமாமா? மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர்கள் ஆக்கினை தீர்த்து. இங்க என்ன நடக்குது பாருங்க. பரியாசம் பண்ணப்படுகிறார், வாரினால் அடிக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார், பிரஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆனாலும் ஆமென். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழவில்லை என்கிற அந்த நம்பிக்கை இல்ல. இயேசு வந்தாரு, சிலுவையில தொங்கினாரு, மரிச்சாரு. அவரும் ஒரு கடவுள் நம்புறோம். நான் மரிச்சிட்டாரு, கிறிஸ்டின்னு தான் நம்புறாங்க. இயேசு உயிர் தெழுந்தாருன்னு நாங்க நம்பலைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆமென். அப்ப அவருக்கு தெரியுது அவருடைய மரணம் இப்படித்தான் நடக்கும். அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார்? 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். அப்ப இதை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆமென். அதுதான் கிறிஸ்தவம். இப்போ இங்க ஒரு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இங்க எருசலேமுக்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து. எங்க? எருசலேமுக்கு வருகிற பொழுது அங்க முதலாவது என்னது?
கழுதை குட்டியை அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது என்னது? அங்க என்னது வாசித்தோம்? வாசிங்க, 8ஆம் வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 21:8-9. திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்து எதை விரிச்சு? மரக்கிளைகள்னு போட்டிருக்கு. சரி, வாசிங்க. போதும். பாருங்க, இங்க ஓசன்னா என்றால் என்ன? HO, அதை வாசிப்போம், ஆங்கிலத்தில் வாசிப்போம். HOSANNA. அப்போ இந்த ஹோசன்னா என்றால் என்ன என்று நம்ம பார்க்கிறப்போ இது 2 காரியங்களை சொல்லப்படுகிறது. ஹோசன்னா என்றால் ஒன்று ரட்சிப்பு வந்தது. ஆமென். இயேசு யாரு? ரட்சிக்கிறவர். ஆமென். இயேசு யாரு? ரட்சிக்கிறவர். ஆமென். அப்போ அந்த ரட்சகர் அந்த பட்டணத்திற்கு வந்து விட்டார். ஆமென். இந்த ரட்சகர் அந்த பட்டணத்திற்கு வந்து விட்டார். இன்னொன்று, அந்த ஜனங்கள் ஏன் ஓசன்னா என்கிறார்கள் என்றால், எங்களை ரட்சியும், தயவு செய்து எங்களையும் ரட்சியும். அதனாலதான் அங்கே அந்த சிலுவையிலே தொங்கின கண்ணல்ல ஒருத்த என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னையும் என்மேல் இரக்கமாயிரும், என்னையும் ரட்சியும் என்று. ஆமென். அப்ப தாவீதின் குமாரனே எனக்கும் இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவதும்